எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இவ்வையகமும் செழிக்கட்டும், உங்களது வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால். என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, இன்று நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, அதே போல் இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த பிறப்பில் ஒரு சில சாதனைகளை நாம் நடத்த வேணுங்க. அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனைய நம்ப செய்யணும். அப்ப ஒரு பிறப்ப இறைவன் இந்த பூமியில கொடுக்கிறார் என்றால், அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அப்ப உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது இந்த காலம்தாங்க. உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க. அன்பார்ந்த மீனம் ராசி அன்பர்களே, அதாவது என் அன்பு மீனம் ராசி சகோதரர்களே, சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, பொதுவா இதுவரைக்கும் நாம்ப நிறைய பதிவுகள பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. அந்த வகையில இந்த பதிவு எதுக்குன்னா, பொதுவா நம்ப எத்தனையோ பெயர்ச்சிகளையும், எத்தனையோ பல விஷயங்களையும் நம்ப பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி பார்த்திருக்கிறோம், சனி பெயர்ச்சி பார்த்திருக்கிறோம், செவ்வாய் பெயர்ச்சி பார்த்திருக்கிறோம், ராகு, கேது பெயர்ச்சி இப்படி எல்லாமே நம்ப பார்த்திருக்கிறோம். அப்ப மீன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம், இந்த நேரம் எப்படி இருக்கு அவங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நாம இன்னும் என்ன சில மாற்றங்கள் செஞ்சா இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் இப்ப பார்க்க போறோங்க. பொதுவா மீன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, ஒரு கயிறு கிடைச்சா அதை பிடிச்சி நீங்க முன்னேறி வந்துடணுங்க. அதே அந்த வாய்ப்பையும், அந்த கயிறையும் நீங்க தவறா பயன்படுத்தக்கூடிய காலமாகவும் இந்த நேரக்கட்டம் இருக்குங்க. அப்படி இருக்கிற இந்த நேரத்தில பொதுவா நீங்க ஒரு முன்னேறி போகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வருது பாருங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க மீனம் ராசி அன்பர்களே. அப்ப நீங்க மீன ராசிக்காரர்களே ஜெயிக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்துட்டீங்க, வந்து சேர்ந்துட்டீங்க. ஆனா அத விட்டுட்டு நீங்க போச்சு, எல்லாமே போச்சுன்னு எதுவும் இதுமேலுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க, கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வெளிய வாங்க. ஏன்னா, நீங்க ஜெயிக்கிற இடத்துல வந்துட்டீங்க. ஒருவேள நீங்க எல்லாமே போச்சுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா, 2001லயே உங்க வாழ்க்கை நின்னு போயிருக்கும். அதேபோல 2012லயும், 2021லயும் உங்க வாழ்க்கை நின்னு போயிருக்கும். ஆனா, இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எல்லாத்தையும் தாண்டி, தாண்டி ஒரு இடத்துல வந்து நின்னு இருக்கிறீங்க, செட்டில் ஆயிருக்கீங்க. 100% உங்களுடைய தன்னம்பிக்கையால தான் நீங்க இந்த வேலைய செய்யறீங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நல்லா இத புரிஞ்சுக்கங்க மீனராசி அன்பர்களே. உங்களுடைய தன்னம்பிக்கையால தான் நீங்க இத்தனை வருடங்கள் கழிச்சு வந்திருக்கிறீங்க. அதேபோல உங்களுக்கு எம்பெருமான், தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இருக்கிறதுனாலேயும் தான் உங்களுக்கு இந்த வேலைகள் எல்லாமே செய்யுதுங்க. அதேபோல உங்களுக்கு எம்பெருமான், சிவபெருமான் இருக்கிறதுனாலையும் எல்லாமே உங்களுக்கு அந்த செயல்பாடுகள் நடக்குதுங்க. அப்ப இத நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க மீனராசி அன்பர்களே. சிவபெருமானும், முருகப்பெருமானும் நீங்க எந்த காரணத்தை கொண்டும் கைவிடக்கூடாது, வழிபாடு செய்யணுங்க. அப்ப மீனம் ராசிக்காரர்களே, நீங்க எந்த நேரத்திலையும், எந்த ஒரு இடத்துலையும் அந்த சிவனையும், முருகனையும் நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணணுங்க, வணங்கணுங்க. அப்படி நீங்க வழங்கும்போது, வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் நீங்க பார்க்க முடியுங்க நீங்க. பொதுவா மீன ராசிக்காரரை பார்த்தா எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டுங்க. அதாவது ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டுங்க. அதேபோல உங்களுக்கு வலிமையும் உண்டு, பொறுமையும் உண்டு, உழைப்பதற்கான எண்ணமும் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க மீனராசி அன்பர்களே. ஏழ்மையில் இருந்தாலும் உங்களுக்கு இதயமும் உண்டு, அதே போல் உங்களுக்கு வலிமையும் உண்டு, பொறுமையும் உண்டு, உழைப்பதற்கான எண்ணமும் உங்களுக்கு உண்டுங்க. அப்போ இந்த மீனம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டுனா, உங்ககிட்ட பணம் இல்லை, பாசம் கிடைக்கல, பதவி கிடைக்கல, அதாவது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, நீங்கள் ஏழ்மையிலேயே இருக்கிறீங்க. அப்போ எல்லாத்துலேயுமே அந்த மீனராசிக்காரர்கள் ஏழ்மையிலேயே இருந்தாலும் உங்களுக்கு பாசம் உண்டு, இதயம் உண்டுங்க. அதோடு உங்களுக்கு வலிமையும் உண்டுங்க. அது என்னன்னா,
இது எல்லாத்துலேயும் நான் முன்னேறிடுவேன் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முன்னேற்றம் அது வந்து உங்ககிட்ட இருக்குங்க. அதுதான் அந்த வலிமை உங்களுக்கு உண்டுங்க. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு நான் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் அப்படின்ற அந்த வலிமை இருக்கிறதுனால உங்களுக்கு பணம் கிடைச்சிடும், பாசம் கிடைச்சிடும், பொருள் கிடைச்சிடும், பதவி, புகழ், பெயர் அப்படின்னு எல்லாமே கிடைக்குங்க. அப்படிங்கிற அந்த எண்ணம், தன்னம்பிக்கை மீன ராசிக்காரர்களுக்கிட்ட பொதுவாக இயல்பாகவே இயற்கையாகவே உங்களுக்கு உண்டுங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், உங்ககிட்ட எப்பவுமே ஒரு பொறுமை உண்டுங்க. உங்ககிட்ட எப்பயுமே ஒரு பொறுமை உண்டுங்க. அதுதாங்க மீனராசிக்காரர்கள். அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சில பேர் இல்லை, பல பேர் வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி இருப்பாங்க. ஏதாவது நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிற மக்கள் மத்தியில் அந்த மீனராசிக்காரர்கள் மட்டும்தாங்க, இவங்க மட்டும் அதிர்ஷ்டத்தை என்றைக்குமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதுக்காக உழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக உழைக்கக்கூடியவர்கள், அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க மீனராசி அன்பர்களே. அதே போல் நீங்களே இந்த வேலையை எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தாலும் மீனராசிக்காரரை தேடி அந்த உழைப்பு, அந்த வேலை போயிடுங்க. அப்போ மீனராசிக்காரர்களே, நீங்கள் அந்த முருகனுக்கும் உழைக்கணும், அந்த சிவபெருமானுக்கும் உழைக்கணுங்க. அந்த சிவனையும் முருகனையும் நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணுங்க. அப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அடித்து சொல்கிறேன், நல்ல ஒரு உயர்வான இடத்திற்கு அந்த முருகனும் சிவபெருமானும் உங்களை கொண்டு போய் விடுவார்கள். அதாவது மீனராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த முருகனையும் சிவபெருமானையும் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதாவது மீனராசிக்காரர்களே, எதை நீங்கள் செய்தாலும், எதை நீங்கள் செய்யறதுக்கு போகிறதாக இருந்தாலும் அந்த 2 பேரையும், அப்பனையும் மகனையும் நீங்கள் குருவாக எடுத்து வழிபாடு செஞ்சு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், நடக்கும், நடந்தே தீரும். அடுத்ததாக பாருங்க, மனுஷ வாழ்க்கையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மீன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை மூச்சே போனாலும் அதை காப்பாற்றக்கூடியவர்களாக இந்த மீனம் ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே உங்களுக்கு உயர்வு ஏற்பட்டாலும் அந்த இறைவனை நீங்கள் உயர்த்து பார்க்கணுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு நீங்கள் போனாலும் அந்த இறைவனையும் அந்த உயரத்தில் வச்சு நீங்கள் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, பல கோடி சொத்து மதிப்பே வச்சிருக்கிறீங்க, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 10 ரூபாய் அந்த சிவனுக்கும் அந்த முருகனுக்கும் நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 10 ரூபாய் கடவுளுக்கு, சிவனுக்கும் முருகனுக்கும் கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், ஒரு வேளை நீங்கள் எங்களை கேட்கலாம், அப்போ கடவுளே வந்து பணம் கேட்குதே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லைங்க, அதாவது நீங்கள் அந்த தெய்வ தொண்டு செய்யணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோங்க. இதை நல்லா புரிஞ்சுக்காங்க. கடவுள் பணம் கேட்கலைங்க, நீங்கள் அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம். ஆகையால் இது எல்லாமே அந்த இறைவனால் மட்டும்தான் நடக்குதுங்க மீனராசி அன்பர்களே. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்காங்க. ஆகையால் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கிறதுக்கான ஒரு நேரமாக இந்த காலகட்டம் அமைஞ்சி இருக்குங்க. அதனால் அந்த முருகனையும் அந்த சிவபெருமானையும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுங்க. நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நடக்குங்க. அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய நிலை உயரும் போது அந்த இறைவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு வேண்டிக்கினீங்களோ, என்ன செய்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்களோ அதை நீங்கள் செய்யுங்க. அதாவது நீங்கள் 1000 ரூபாய் சம்பாரிச்சா 10 ரூபாய் வந்து கொடுங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதை நீங்கள் செஞ்சிடுங்க. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய நிலை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோங்க, தெய்வ பலத்தால் உங்களுக்கு ஒரு உயர்வான நிலை கிடைக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது பட்டங்கள், பதவிகள், யோகங்கள், பொன் பொருள், வீடு, இடம், நிலம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மீனராசி அன்பர்களே. முடிஞ்சால் மீனராசிக்காரர்கள் இந்த கோசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டு தொழுவம் இருக்கு இல்லையா, சிவனுடைய ஆலயங்களில் மிக பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு தொழுவம் இருக்குங்க.
அங்கே அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுகளுக்கு தானம் கொடுங்க. ஏதாவது ஒரு காய், கறி, பழங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் தானம் கொடுங்க. உங்கள் சக்திக்கு முடிஞ்சது போல் செய்யுங்க. நீங்கள் பெருசாக செய்யணும்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க. உங்கள் சக்திக்கு ஏற்றாறு போல் செய்யுங்க. அதே போல் நீங்கள் முடிஞ்சால் அந்த கோசாலைக்கு ஒரு பசு மாட்டவே நீங்கள் தானமாக கொடுங்க. அது மிகவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க மீனராசி அன்பர்களே. இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பிராணிகளுக்கு தானம் கொடுங்க. பசுவாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும். குதிரையாக இருந்தால் அந்த சோளம் அந்த மாதிரி கொடுங்க. யானையாக இருந்தால் கரும்பு வாங்கி கொடுங்க. பறவைகளாக இருந்தால் சிறு சிறு தானியங்களை போடுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுங்க. அடுத்ததாக மீனராசிக்காரர்களே, சிவ அடியார்களே நீங்கள் வீட்டுக்கு அழைச்சி விருந்து கொடுங்க. அதாவது சிவனுடைய அடியார்கள், சிவனைய அடிமையாக கொண்டவர்களை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு விருந்தோம்பல் கொடுங்க. அந்த விருந்தை நீங்கள் கொடுக்கும்போது அது மருந்தாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பல வினைகளையும் பல பிரச்சனைகளையும் தீர்க்குங்க மீனராசி அன்பர்களே. அப்போ நீங்கள் மீனராசிக்காரர்கள் இந்த முருகனுடைய அடிமைகளையும் சிவனுடைய அடிமைகளையும் நீங்கள் அவங்கள அழைச்சி வீட்டில் விருந்து கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நடக்குங்க. அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன போனால், என்றைக்குமே மீனராசி அன்பர்களே, எவர் ஒருவன் அந்த முருகனையும் சிவபெருமானையும் வணங்கி கொண்டு வழிபாடு செஞ்சு கொண்டு இருக்கிறானோ அவர்களை என்றுமே அந்த இறைவன்கள் கீழே விட மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்காங்க, அவங்கள என்றைக்குமே கைவிட மாட்டார்கள். ஆகையால் நீங்கள் நம்பிக்கையோட எம்பெருமான் முருகனையும் சிவனையும் நீங்கள் கும்பிடுக, வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். அதே போல் எருமை போல் உங்கள் பிரச்சனை, அதாவது எருமைகள் போல் உங்கள் பிரச்சனை படுத்து கிடக்குதுங்க. அந்த பிரச்சனையே விலகக்கூடிய நேரம் இந்த நேரங்க. அதனால் மீனராசி அன்பர்களே, தைரியமாக எழுந்து வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஓடி போயிருங்க. நீங்கள் தைரியமாக எழுந்து வந்தீங்கன்னாவே, நடை போட்டாவே அந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே போயிடும். ஆகையால் மீனம் ராசிக்காரர்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த தைரியத்தை அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக, முருகப்பெருமானும் சிவபெருமானும் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதுதான் இந்த நேரம். இனி வரும் இந்த காலகட்டம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. ஏன்னா அந்த தெய்வ பலத்தால் உங்களுக்கு என்றைக்குமே நல்லது மட்டும்தாங்க நடக்குமே தவிர கெட்டது நடக்காதுங்க. வேறு எந்த பலத்தையும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் கிடைக்காதுங்க. அந்த சிவனையும் முருகனையும் மட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதனால் அந்த தெய்வ பலமே முழுமையாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு குரு அருளும் இருக்குங்க. ஆகையால் மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, நீங்கள் கவலையே படாதீங்க. அந்த முருகனையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நியாயம் கிடைக்குங்க. அதனால் மீனராசி அன்பர்களே, இப்போதைக்கு உங்களுக்கு தைரியம்தான் அதிகமாக வேணுங்க. அதே போல் பயத்தை விட்டு தைரியமாக வெளியே வாங்க. வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க. நிச்சயமாக நீங்கள் தோற்க மாட்டீங்க. அந்த எம்பெருமான் முருகனும் சிவனும் உங்களை எந்த காரணத்தை கொண்டும் தோற்க விட மாட்டாங்க, கைவிட மாட்டாங்க. அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். அடுத்ததாக முடிஞ்சதுன்னா எம்பெருமான் முருகனுக்கு பார்த்திங்கன்னா முல்லைப்பூ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முல்லைப்பூக்களை அதிகமாக கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. அதே போல் செவ்வரளி கொண்டு கூட நீங்கள் முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்க. இந்த 2 பூக்களையும் நீங்கள் முருகனுக்கு தொடர்ந்து அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்குங்க. அதே போல் மீனராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் முல்லைப்பூ செடியை பூச்செடியை வச்சு வளர்த்து வாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போ எல்லாமே முல்லைப்பூவை கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. கஷ்டங்கள் விலகி நல்லது நடக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சி இருக்குங்க. அதே போல் மீனராசிக்காரர்கள் முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காஞ்சனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அக்னீஸ்வரர் சுவாமி ஆலயம் இருக்குங்க. அங்கே நீங்கள் சென்று வழிபாடு பண்ணுங்க. மீனராசிக்காரர்களை மிகவும் அவசியமாக நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் குருமார்களை அதிகமாக வழிபாடு செய்யுங்க. நீங்கள் குருமாரை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க.
தெய்வ பலத்தால் பல நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முல்லைப்பூவை கொண்டு செவ்வரளி பூவை கொண்டு நீங்கள் முருகனுக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் வெற்றியாக அமையுங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மீனராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ருத்ராட்சம் நீங்கள் அணிஞ்சிக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் நெற்றியில் விபூதி இட்டுக்காங்க. இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் பரிபூர்ணமான ஆனந்தமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆகையால் மீனம் ராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் இப்போ இருந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க. நிச்சயமாக சொல்கிறோம், நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க. ராகு காலம், யமகண்டம், பிரதமை, அஷ்டமி, நவமி, சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதே போல் எதையும் செய்யவே வேண்டாங்க. ஆகையால் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே வராதுங்க. மீனராசி அன்பர்களே, இந்த நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சி இருக்குங்க. ஆகையால் மீண்டும் சொல்கிறோம், தயவு செஞ்சு பயப்படாதீங்க. தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வெளியே வாங்க. அந்த முருகனும் சிவபெருமானும் உங்களுக்கு பலமாக இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் 75% பலிக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 25% உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க. ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே. இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க. அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.